பாரதம் என் உதிரம் தானடி. ஹிந்து பெண்கள் பொட்டு வைப்பதற்கு ஆழமான பாரம்பரிய, ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன. இது வெறும் அழகு சாதனமாக மட்டுமல்லாமல், உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதற்கும் ஆன்மீக ஆற்றலை பாதுகாப்பதற்கும் பயன்படுகிறது. நரம்பு அழுத்த புள்ளி மற்றும் மன அமைதி. நெற்றியின் நடுப்பகுதி, இரு புருவங்களுக்கு இடையே உள்ள பகுதி அஜ்னா சக்ரா அல்லது திருத்தண்டி நரம்பு மையம், சூப்ரா ஆர்பிட்டல் நர்வ் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி மனித உடலில் மிக முக்கியமான நரம்பு மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள நரம்பு முடிச்சுகள் மூளையின் உணர்ச்சி மையங்களுடன், லிம்பிக் சிஸ்டம், நேரடியாக தொடர்புடையவை. இங்கு லேசான அழுத்தம் கொடுப்பது செரோடோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், இந்த பகுதியில் மென்மையான அழுத்தம் அக்யூபிரஷர் மனச்சோர்வு, பதற்றம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. பொட்டு வைப்பது இந்த இடத்தில் ஒரு தொடர்ச்சியான மென்மையான அழுத்தத்தை ஏற்படுத்தி மனதை அமைதிப்படுத்துகிறது. பாரம்பரியமாக குங்குமம், சந்தனம் அல்லது விபூதி போன்றவை பொட்டாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை இயற்கையான பொருட்களாக இருப்பதால் இவை தோலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இந்த அழுத்தப் புள்ளியை தூண்ட உதவுகின்றன. மூளையின் செயல்பாடு மற்றும் அறிவாற்றல் மேம்பாடு, பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் காக்னிட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் நெருக்கமான தொடர்பு கொண்டது. இந்த பகுதி மனதின் கவனம், ஞாபக ஆற்றல் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கு முக்கியமானது. பைனல் சுரப்பி மெலடோனின் உற்பத்திக்கு பொறுப்பானது. இது உடலின் உயிரியல் கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த பகுதியில் பொட்டு வைப்பது மறைமுகமாக இந்த சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டி தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முடிவெடுக்கும் திறன், திட்டமிடல் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டிற்கு முக்கியமானது. இந்த பகுதியில் உள்ள நரம்பு மையங்களை தூண்டுவது மனதை தெளிவாக்கி சிந்தனைத் திறனை மேம்படுத்துகிறது. சமீபத்திய ஆய்வுகள் இந்த பகுதியில் மென்மையான தொடுதல் அல்லது அழுத்தம் மூளையின் இரு பகுதிகளையும் ஒருங்கிணைத்து சமநிலையை உருவாக்க உதவுவதாக கூறுகின்றன. பொட்டு வைப்பது அஜ்னா சக்ராவை செயல்படுத்தி உள்ளுணர்வு, ஞானம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை மேம்படுத்துவதாக ஹிந்து மரபு கூறுகிறது. சந்தனம் அல்லது குங்குமம் போன்றவை இந்த சக்ராவை மேலும் தூண்டுவதற்கு உதவுகின்றன. பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதி ஆகியவை இயற்கையான குளிர்ச்சித்தன்மை கொண்டவை. இவை உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகின்றன. சந்தனம், இது இயற்கையாகவே குளிர்ச்சியை வழங்கும் பண்பு கொண்டது. இதை நெற்றியில் தடவுவது தோலின் வெப்பத்தை குறைத்து உடலின் ஒட்டுமொத்த வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. இது குறிப்பாக வெப்பமான காலநிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குங்குமம், இதில் உள்ள இயற்கை பொருட்கள் மஞ்சள், சுண்ணாம்பு, தோலில் குளிர்ச்சி உணர்வை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. இவை நெற்றியில் உள்ள நுண்ணிய இரத்த நாளங்களை தூண்டி உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. குளிர்ச்சியான உணர்வு மனதை அமைதிப்படுத்தி பதற்றத்தை குறைக்கிறது. இதனால் தியானம் அல்லது ஆழ்ந்த சிந்தனையின் போது மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. எதிர்மறை ஆற்றலை தடுப்பது ஹிந்து ஆன்மீக கோட்பாடுகளில் நெற்றியின் நடுப்பகுதி ஒரு முக்கியமான ஆற்றல் மையமாக பார்க்கப்படுகிறது. இது உடலின் ஆன்மீக ஆற்றலை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமானது. இந்த பகுதி உடலின் மின்காந்த ஆற்றல் மையமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பொட்டு வைப்பது இந்த பகுதியை மறைத்து வெளிப்புற எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. பாரம்பரியமாக குங்குமம் அல்லது விபூதி போன்றவை ஆன்மீக சக்தியை பாதுகாக்கும் கவசமாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கை நவீன உளவியலில் உள்ள பிளேசிபோ விளைவுடன் ஒத்துப்போகிறது. இதனால் மனதில் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் உருவாகிறது. தோற்ற மேம்பாடு மற்றும் உளவியல் தாக்கம். பொட்டு முகத்தின் அழகை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது முகத்தின் மைய பகுதியை மையப்படுத்தி கண்கள் மற்றும் முக அமைப்பை மேலும் தெளிவாக்குகிறது. மனித மூளை முகத்தில் உள்ள சமநிலையையும் மையப்புள்ளிகளையும் இயல்பாகவே கவனிக்கிறது. பொட்டு முகத்தின் மையத்தில் ஒரு கவன ஈர்ப்பு புள்ளியாக செயல்பட்டு முகத்தை மேலும் கவர்ச்சிகரமாக்குகிறது. உளவியல் ரீதியாக பொட்டு வைப்பது தன்னம்பிக்கையை, கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கிறது. குறிப்பாக பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது. பொட்டு திருமணமான பெண்களுக்கு அவர்களின் திருமண நிலையை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும், ஆண்களுக்கு ஆன்மீக அர்ப்பணிப்பு அல்லது கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் இருக்கிறது. குங்குமம், மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் தயாரிக்கப்படும் குங்குமம் நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆன்டிபாக்டீரியல் பண்பு கொண்டது.
இது தோலில் ஏற்படும் தொற்றுகளை தடுக்கிறது. இதன் சிவப்பு நிறம் ஆன்மீக ரீதியாக சக்தி மற்றும் செழிப்பை குறிக்கிறது, மேலும் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. சந்தனம். சந்தனத்தில் உள்ள வாசனை எண்ணெய்கள் எஸ்எஸ் ஆயில்ஸ் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டவை. இது அரோமாதெரபி விளைவை ஏற்படுத்தி மனதை தெளிவாக்குகிறது. இது குளிர்ச்சி தன்மை கொண்டதால் தோலில் உள்ள வெப்பத்தை குறைத்து தோல் எரிச்சலை தடுக்கிறது. விபூதி. பசுவின் சாணம், மரப்பட்டை அல்லது பிற புனித மரங்களின் எரிந்த சாம்பலால் தயாரிக்கப்படும் விபூதி கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக் பண்பு கொண்டது. இது ஆன்மீக ரீதியாக மனதை தூய்மைப்படுத்துவதாகவும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றுவதாகவும் நம்பப்படுகிறது. பொட்டு வைப்பது ஒரு பாரம்பரிய நடைமுறையாக இருந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்கள் இதை மிகவும் மதிப்புமிக்கதாக ஆக்குகின்றன. இது மன அமைதி, மூளையின் செயல்பாடு மேம்பாடு, உடல் வெப்பநிலை கட்டுப்பாடு, ஆன்மீக ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் தோற்ற மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. குங்குமம், சந்தனம், விபூதி போன்ற இயற்கை பொருட்களின் பயன்பாடு இந்த நடைமுறையை மேலும் சிறப்பாக்குகிறது. இவை உடல் மற்றும் மனநலனுக்கு பங்களிப்பதோடு பாரம்பரிய மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றன. இன்றைய நவீன உலகிலும் பொட்டு வைப்பது தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அறிவியல் மற்றும் ஆன்மீக அடிப்படைகளே காரணமாக உள்ளன. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.